திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இந்தியாவுக்கு இப்படி ஒரு லாபமா? ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வந்தால் உண்மையில் யாருக்கு நன்மை? ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் போர் முடிவுக்கு வருவதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளன. இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தால் அது உலக பொருளாதாரத்திற்கு மட்டுமில்லை, இந்திய பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் வெடித்தது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் இருந்த போதிலும் அது முழு போராக வெடிக்கும் என யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் திடீரென உக்ரைன் மீது ஆரம்பிக்க ரஷ்ய அதிபர் புதின் 2022இல் உத்தரவிட்டார். அந்த போர் இப்பொழுது 3 ஆண்டுகளை கடந்தும் தொடர்ந்து வருகிறது. போரினால் ஏற்படும் உயிரிழப்புகள் ஒரு பக்கம் என்றாலும் இது பொருளாதார இழப்பையும் அதிக அளவில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த பாதிப்புகள் சர்வதேச அளவிலும் எதிரொலிக்கிறது. இந்த சூழலில்தான் ரஷ்யா உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இது தொடர்பாக அவர் நேற்றைய தினம் தான் ரஷ்ய அதிபர் புதினுடன் நேரடியாக தொலைபேசியில் பேசியிருந்தார். அப்பொழுது போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர உக்ரைன் தயாராக இருப்பதாக புதினிடம் ட்ரம்ப் தெரிவித்தார். அதே நேரம் ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் புதிய பொருளாதார தடைகளை விதிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்பதை ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருந்தார். இது ஒரு பாசிட்டிவான சிக்னலாகவே பார்க்கப்படுகிறது. ரஷ்ய போர் நிறுத்தம் தொடர்பாக வெளிப்படையாக எதையும் கூறவில்லை என்றாலும் 3 ஆண்டுகளை கடந்தும் போர் தொடர்வதால் அதை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவும் விரும்புவதாக தெரிகிறது. நீண்ட காலமாகவே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்யா ஆலோசித்து வருகிறது. இந்த சூழலில் ட்ரம்பின் முன்னெடுப்பு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை ரஷ்யா உக்ரைன் மோதல் முடிவுக்கு வந்தால் அது சர்வதேச அளவில் பல்வேறு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். முதலில் ஐரோப்பாவில் எரிசக்தி விலை கட்டுப்பாட்டில் வரும். போர் முடிவுக்கு வந்த பிறகு ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை ஐரோப்பிய நாடுகள் நீக்கினால் ரஷ்யாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட எரிசக்தி போருக்கு முந்தைய நிலைமையை அடைந்து சீராகும். இது ரஷ்ய பொருளாதாரத்திற்கு மட்டும் நல்லதில்லை, ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளிலும் எரிசக்தி விலை குறையும். அதுபோல இந்த போரால் கருங்கடலில் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போர் முடிவுக்கு வந்தால் கருங்கடல் வர்த்தகமும் சீராகும். இது உலகில் விநியோக சங்கிலி சீராக பெரிய அளவில் உதவும். மேலும் உக்ரைன் ரஷ்யாவுக்கு கோதுமை ஏற்றுமதியில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. போரால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதுவும் சீராகும். இந்தியாவுக்கூட இந்த போர் நிறுத்தத்தினால் பல நன்மைகள் உள்ளன. முதலில் சூரியகாந்தி எண்ணெய், உரம் உள்ளிட்டவை பெரும்பாலும் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிடம் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. குறிப்பாக போரால் சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் சில தானிய வகைகள் நம் உக்ரைனில் இருந்து பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனாலேயே இந்தியாவில் சூரியகாந்தி எண்ணெய் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்த சூழலில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தால் சூரியகாந்தி எண்ணெய், உரம் விலை கணிசமாக குறைய வாய்ப்பு இருக்கிறது. போரினால் பல உலக நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. இதனால் ரஷ்யாவிடம் இருந்து நாம் கச்சா எண்ணெய் வாங்குவதில் சில நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. அவையும் கூட போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தவுடன் சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.